வணக்கம் ஆன்மீக அன்பர்களே. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான பரிகாரத்தை பார்க்க போறோம். உங்க வீட்டை சுத்தி இருக்கிற கண் திருஷ்டி, பொறாமைகள், பொறாமை உள்ளவர்கள், பொறாமை குணம் வச்சுட்டு ஈஸியா கண்ணு போட்டுட்டு போயிடுவாங்க. கல்லடி பட்டாலும் படலாமே தவிர கண்ணடி படக்கூடாது. இந்த கண்ணடி பட்ட குடும்பத்தில் சிரிப்பு சத்தம் இருக்காது. ஒண்ணா சேர்ந்து பேச முடியாது. எதிர்மறை ஆற்றல்கள் வரும். அவங்களுக்குள்ள சண்டைகள் வந்துரும். எப்ப பார்த்தாலும் வழக்கு, வம்பு, சண்டைகள் இதே மாதிரி போயிட்டு இருக்கும். எவ்வளவு சம்பாதிச்சாலும் கடன் கட்டுறதுக்கு போகும். சில டைம் ஊரையே காலி பண்ணிடுவாங்க. குடும்பத்தையே ஆட்டி படைச்சிரும். இந்த மாதிரியான எதிர்மறை ஆற்றல்களை நிச்சயம் நீங்க டீல் பண்ணணும். நிச்சயம் நீங்க அதை சரி பண்ணணும். இது ஆரம்பத்திலேயே நீங்க டீல் பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ராப்ளம்ஸை சரி பண்ணிக்கலாம். என்ன பண்ணலாம்னு சொல்றேன், கரெக்டா அதை நோட் பண்ணிக்கோங்க. உங்க வீட்டோட வரவேற்பு அறை இல்லை நிலைவாசலுக்கு முன்னாடி ஒரு மண் உருளையை வாங்கி வச்சுக்கோங்க. இல்லை ஒரு பெரிய கண்ணாடி டம்ளரை வாங்கி வச்சுக்கணும். அதில் சுத்தமான தண்ணீரை ஊற்றணும். ஒரு எலுமிச்சம்பழம் கருப்பு புள்ளி இல்லாமல் பார்த்து வாங்கி அதுக்குள்ளே போடணும். கொத்தமல்லி காம்புக்கு இல்லாமல் போடணும். 2 துண்டு பச்சை கற்பூரம் மட்டும் அதில் போடுங்க. இதெல்லாம் வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காக பூக்களால் ஃபுல்லாக அலங்காரம் பண்ணிடுங்க. பார்க்கறதுக்கு ஒரு ஷோக்காக வச்சிருக்காங்கன்ற மாதிரி தான் பார்க்குற கண்ணுக்கு தெரியணும். இது ரொம்ப முக்கியம். இந்த சின்ன பரிகாரத்தின் மூலயமா ஒரு துளி பாதிப்பு கூட ஏற்படாமல் உங்களுடைய வீடு பாதுகாக்கப்படும். ஏன் நிலைவாசலுக்கு முன்னாடி வைக்கிறோம்னா, ஒரு வீட்டுடைய பாசிட்டிவ் எனர்ஜியா இருந்தாலும் நெகட்டிவ் எனர்ஜியா இருந்தாலும் அது நிலைவாசல் வழியாக தான் உள்ள போகணும், வெளியே வரணும். நிலைவாசல் என்பது தலைவாசல் தான், வேற எதுவும் இல்லை. ஸோ இந்த பரிகாரத்தை பண்றப்போ உங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜி பாதுகாக்கப்படும். பாசிட்டிவ் ஃபில்டரா உங்களுக்கு இது நிச்சயமா ஹெல்ப் பண்ணும். ஒவ்வொரு நாளும் இந்த தண்ணியை மட்டும் மாத்திக்கலாம். எலுமிச்சம்பழம் நல்லா இருந்தால் அப்படியே வச்சுக்கோங்க. பச்சை கற்பூரம் நல்லா இருந்தாலும் அப்படியே வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் தினமும் மாத்துறதாக இருந்தாலும் மாற்றிக்கலாம். ஆனால் தண்ணி கெடாமல் பார்த்துக்கணும். தண்ணி சுத்தமாக இருக்கணும். பூக்கள் சுத்தமாக இருக்கணும். பூக்களையும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் மாற்றிக்கலாம். இந்த பரிகாரத்தின் மூலயமா பல பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். மறுநாள் காலையில் இந்த தண்ணியை எடுத்து செடி கொடிகளுக்கு ஊற்றிடுங்க. கால்படாத இடமாவும் ஊற்றிக்கலாம். நன்றி.